மலேசியாவில் கூட மனுஷன் கல் மாதிரி இருந்தார். ஸோ இதுதான் திரைப்படத்துடைய லாஸ்ட் ஆடியோ லான்ச்சுன்னு தெரிஞ்ச பிறகும் அங்கே கூட அழுகலை. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம மண்ணில் நம்ம மக்கள் முன்னாடி பேசும்போது கண் கலங்கிட்டாரா? இதுதான் அந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் தளபதி விஜய்க்குமான உறவு. தளபதி விஜய் அப்படின்னாலே அவர் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர், எங்கள் அண்ணன். நமக்குமே இருக்கிற உணர்வுனா எங்கள் அண்ணன்டா. இப்போ அவரை குறித்து பேசினா நம்ம ஏன் கோவப்படுறோம்? நீங்கள் அவதூறு பரப்புறது, அவரை அசிங்கமாக பேசுகிறது, அவரை நீங்கள் என்ன செஞ்சாலும் அந்த ஒரே ஒரு மனுஷன் அந்த ஒட்டுமொத்த மக்களுக்காக நிற்கிறார்ல களத்தில். நீங்கள் விஜய் அவர்கள் அழுவதற்கு முன்னாடியே தளபதியை பார்த்த உடனே எவ்வளோ பெண்கள் எமோஷனலி அழுதாங்க. என்ன ரீசன் மைக்கு போட்டு எல்லாரும் கேட்கும்பொழுது தெரியலண்ணே, எங்கள் அண்ணனை இதை பாருங்கள், இதுதான் ஸ்கிரிப்ட், இப்படி எழுதி கொடுத்தாங்க, இந்த இடத்துல அழுக சொன்னாங்க, இந்த இடத்துல பாஸ்வேர்டை சொன்னாங்க, இந்த இடத்துல சாரி சொல்ல சொன்னாங்கன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஃபேக்குன்றதுக்கான தரவையும் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம். இவ்வளவு கேவலமான பொழப்பு உங்களுக்கு தேவையா? நான் கேட்குறேன். திமுக நபர்களாக இருக்கட்டும், இந்த கல்லாப்பட்டி கூட்டணியாக இருக்கட்டும், இல்லை பாசிசம் பாயாசம் ரெண்டு கும்பலுமே யாரெல்லாம் இதை அதிகமாக பரப்புறீங்களோ நான் கேட்குறேன். இப்படி அடுத்தவர் மீது அவதூறு பரப்பி அவரை அசிங்கப்படுத்துறது மூலமாக ஒரு காசை வாங்கி திங்கிறிய சரிக்குமா? நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன், நான் ரொம்ப வேறு மாதிரி போக வேணான்றதுனால ரொம்ப டீசெண்டாக போய்கிட்டு இருக்கிறேன். நாசர் அவர்கள் பேசியிருந்தார் பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய பெருமையான விஷயம் தானே, பெருமையான விஷயம். சரியான இஸ்லாமியர் கேட்டானா செருப்பு கழட்டி அடிப்பான். ஏன்னா யாரை கொண்டு போய் யாரோட ஒப்பிடுறன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஈடு இணையே இல்லாத ஒருவன் நம்ம சொல்கிறோம், ஓகேவா? தனித்தவன், இறைவன் என்பவன் தனித்தவன், அவன் யாராலையும் பெறப்படவும் இல்லை, யாரும் அவனை பெறவும் இல்லைன்னு சொல்கிறோம். அப்படி தனித்துவமற்ற ஒரு இறைவனை நீங்கள் ஸ்டாலினோட ஒப்பிட்டு பேசுனீங்கன்னாக்கா சரியான இஸ்லாமியர் பார்த்தா செருப்புகள் அடிப்பாங்க. ஏன்டா இந்த விஜயை தொட்டோம், ஏன்டா அந்த மக்களை தொட்டோன்னு இதுக்கு நீங்கள் பதில் கொடுத்தே ஆகணும்னு சொன்னார்ல. இப்போ அதைத்தான் மறுபடியும் பகிரங்கமாக வெளியில் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு. எதற்காகடா அந்த பழியை தூக்கி ஏன் மேலே போட்டிங்கன்னு கேட்டாரா? ரிச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் தேவா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. பல பேர் கமெண்ட்ஸ்ல என்ன போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணே, அதுக்காக உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். திரு விஜய் அவர்கள் வேலூர்ல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடத்தினாரு. அங்க ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, கண் கலங்கி அழுதுட்டாருன்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு விஷயம் சொன்னார்ல, அந்த சென்டிமெண்ட்டான ஒரு சென்சிட்டிவான சென்டிமெண்ட் இது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உடஞ்சிட்டாரு. அது உங்களுடைய பார்வை எப்படி? மலேசியாவில் கூட மனுஷன் கல் மாதிரி இருந்தார். ஸோ இதுதான் திரைப்படத்துடைய லாஸ்ட் ஆடியோ லான்ச்சுன்னு தெரிஞ்ச பிறகும் அங்கே கூட அழுகலை. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம மண்ணில் நம்ம மக்கள் முன்னாடி பேசும்போது கண் கலங்கிட்டாரா? இதுதான் அந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் தளபதி விஜய்க்குமான உறவு. நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் சொன்னேன். தளபதி விஜய் அவர்களை நம்ம எந்த அளவுக்கு ஒரு உறவா, அண்ணனா, தம்பியா, நம்ம இங்கே இருக்கக்கூடிய உறவுகள்லாம் எப்படி அவரை பார்க்குறாங்க, அண்ணனா, தம்பியா, பிள்ளையா பார்க்குறாங்கன்னு நம்ம ஆரம்பத்துலேருந்து சொன்னோமா? குடும்பத்தில் ஒருத்தர். அதே அந்த பாண்டிங்கில் அவர் இருக்கும்போது தான் இவர்களை குறித்து பேசும்பொழுது அவர் அறியாமல் கண்ணிலேருந்து கண்ணு கலங்கினதாக இருக்கட்டும், அந்த எமோஷன் பாண்டிங். நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறது. தளபதி விஜய் அப்படின்னாலே அவர் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர், எங்கள் அண்ணன். எல்லாருக்கும் இருக்கிற உணர்வு, இப்போ நமக்குமே இருக்கிற உணர்வுனா எங்கள் அண்ணன்டா. இப்போ அவரை குறித்து பேசினா நம்ம ஏன் கோவப்படுறோம்? எங்கள் அண்ணனை குறித்து பேசுறதுக்கு எந்த முண்டகலப்பைக்கும் தகுதி கிடையாது, எந்த தீய சக்திக்கும் தகுதி கிடையாதுன்னு நம்ம எதுக்கு சொல்கிறோன்னாக்கா, உங்களை மாதிரி திருட்டுத்தனமும் ஐயக்குத்தனமும் பண்ணிக்கிட்டு கலெக்ஷனை மாற்றிக்கிட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு இதையே ஒரு பொழப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்க நீ, உன்னை தட்டி கேட்குறேன்னு ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் 13 கட்சி தம்பி, இப்போ இந்த பக்கம் 13 கட்சி ஈக்குவலாக இருக்குது. 13 எதாவது சொல்லுவாங்க, பேய் வீட்டுக்கு பேய் நம்பர் தான் 13 வாங்கி, புரியுதா? 2 பக்கம் 13 நம்பர் வீடு. அதே தான், அந்த 2 பக்கமும் 13 நம்பர் வீடு, 2 பக்கம் 13 சேர்ந்துக்கிட்டு இந்த கல்லாப்பட்டி கூட்டணின்னு ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தளபதி விஜய் குறித்து நீங்கள் அவதூறு பரப்புறது, அவரை அசிங்கமாக பேசுறது, அவரை நீங்கள் என்ன செஞ்சாலும் அந்த ஒரே ஒரு மனுஷன் இந்த ஒட்டுமொத்த மக்களுக்காக நிற்கிறார்ல களத்தில். அந்த ஒரு பாண்டிங் இருக்குல்ல, அந்த கண்ணீர் வர வச்ச அந்த விஷயம் இருக்குல்ல, இதை பார்த்த உடனே எத்தனை நபர்கள் அங்கே கண்ணு கலங்கினாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் விஜய் அவர்கள் அழுவதற்கு முன்னாடியே தளபதியை பார்த்த உடனே எவ்வளோ பெண்கள் எமோஷனலி அழுதாங்க. என்ன ரீசன் மைக்கு போட்டு எல்லாரும் கேட்கும்பொழுது தெரியலண்ணே, எங்கள் அண்ணனை பார்த்த உடனே அழுக வருது. இதுதான் அங்கே இருக்க எல்லா பெண்களும் சொன்ன ஒரே வார்த்தை, எங்கள் அண்ணன், அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு கண்ணு கலங்குதுன்ட்டு. இந்த உறவுக்கு மத்தியில் 70 வருஷம் ஆலமரமும் சரி, இந்த பக்கம் இருக்கிற முண்டகலப்பையும் சரி, எவனாலையும் அவர் கெண்டகால் மயிறு கூட நீங்கள் சமமாக ஆக மாட்டீங்க. நான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறேன். திருட்டுத்தனம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ ஒரு சரியான தலைவனை, மிகவும் மக்கள் கொண்டாடக்கூடிய குடும்பத்தில் ஒரு நபராக பார்த்து பாசத்தோடு அந்த இணக்கமாக பிணைப்போடு இருக்கிற ஒருத்தரை
நீங்கள் எந்த காலத்துலையும் வீழ்த்த முடியாதுடா. நீ எவ்வளோ பணத்தை வச்சுக்க, எவ்வளோ அதிகாரம் வச்சுக்க, எவ்வளோ பேரை கூட்ட சேர்த்துக்க, கல்லாப்பட்டி கூட்ட நீ உட்காந்துக்கிட்டு நீ வந்து என்ன கள்ளத்தனம் வேணாலும் பண்ணு, கள்ளத்தனம் செய்த கிராதகன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நீ என்ன செஞ்சாலும் தெரியும், எங்கள் அண்ணனுக்கு முன்னாடி ஒரு கிடையாது. வேலூர்ல அந்த கார்ல வந்துகிட்டு இருக்காரு, பசங்கெல்லாம் வந்து அப்ப இப்படியா பார்த்தா போதும், எப்படியாவது அந்த எப்படி சொல்ற தரிசனம் கிடைச்சா போதுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. காட்சியெல்லாம் எப்படின்னு இருந்துச்சு? அதுதான் பாண்டிங் தம்பி. நீங்க ஒரு தலைவனை ஒரு உறவா நினைச்சு எங்க அண்ணனை பார்த்துட்டா போதும்னு சொல்லி வர்றாங்கல்ல, இது சினிமாவை தாண்டின விஷயம். ஏன் உங்களுக்கு வந்து இந்த பாண்டிங் வந்து இதுக்கு முன்னாடி அவர் இவ்வளோ வருஷம் சினிமாவில் தானே இருந்தார், இந்த மாதிரி அவர் தேடி எல்லாம் போனாங்களா? போய் அவரை பார்க்கணும்னு சொல்லி அவர் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு இடத்துக்கு போகிறான்னு தெரிஞ்சாலும் இருந்தாங்களா? இல்லை. ஏன் இப்போ நடக்குதுனாக்கா, அவர் அரசியலுக்குள்ளே வந்துட்டார். நமக்கு ஏதாவது நல்லது செய்வார், நல்லது செய்கிறதுக்காக தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கான்றதை அவங்க உணர்றாங்க. ரெண்டாவது விஷயம், இவ்வளவு பணம் பேர் புகழ் எல்லாத்தையும் உதறிட்டு சமகாலத்தில் 2 கட்சியும் மத்தியிலையும் சரி மாநிலத்தில் எதிர்த்து இப்படி ஒரு நபர் வந்து நிற்கிறார் பொழுது, இப்படி ஒரு நபர் வரமாட்டாரா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காலத்தில் சமகாலத்தில் வந்து நின்னான்னும் பொழுது அந்த அன்பு அவர் விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க மக்களுக்கு இருக்கிற அன்பும், மக்களை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்கிற அன்பும், இந்த பாண்டிங் தான், இந்த இணக்கம் தான் சொல்கிறது திமுகவுக்கு அடியில் தீய வச்சு விட்ட மாதிரி எரியுது. பூரா புயலும் மெண்டல் பய மாதிரி பல பேர் கத்திட்டு இருக்காங்க தெரியுமா? அதுக்கு காரணமே இதுதான். நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து ஒரு இணக்கமான ஒரு பாண்டிங்னு சொல்கிறீங்களே, விஜய் அவர்கள் அந்த அழுதார் தெரியுமா, அது வந்து நடிக்கிறாரு, அங்கேயே ஒரு ஆடியோ லான்ச் தான் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறாங்க. அவர் பேசினதை வந்து எழுதி கொடுத்து இந்த மாதிரி தான் பேச வச்சிருக்காங்கன்னு ஒரு போலியான ஒரு ஸ்கிரிப்ட், அதுவும் ஒரு சைடு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு போலியான ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை திமுகவில் இருக்கக்கூடிய முக்காவாசி பயல்பிள்ளைங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த ஊபிஎஸ் 200 ரூபா வாடகை வாயி எல்லாம் உட்காந்துக்கிட்டு, இந்த பாருங்க இதுதான் ஸ்கிரிப்ட், இப்படி எழுதி கொடுத்தாங்க, இந்த இடத்துல அழுக சொன்னாங்க, இந்த இடத்துல பாஸ்வேர்டை சொன்னாங்க, இந்த இடத்துல சாரி சொல்ல சொன்னாங்கன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஃபேக்குன்றதுக்கான தரவையும் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம். இருக்கு அவங்ககிட்ட இருக்கு. ரெண்டாவது விஷயம், ஏண்டா இவ்வளவு கேவலமான பொழப்பு உங்களுக்கு தேவையா? நான் கேட்குறேன், திமுக நபர்களாக இருக்கட்டும், இந்த கல்லாப்பட்டி கூட்டணியாக இருக்கட்டும், இல்லை பாசிசம் பாயாசம் 2 கும்பலுமே யாரெல்லாம் இது அதிகமாக பரப்புறீங்களோ நான் கேட்குறேன், இவ்வளவு ஈனப்பொழப்பு உங்களுக்கு தேவையாடா? நான் கேட்குறேன், சீரியஸாகவே கேட்குறேன். டேய், நீ தோத்துட்டேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? கீழே இறங்கி பண்ணுறாங்க. அதை தான் சொல்கிறேன், அவனுங்களுக்கு தெரியுது நம்ம தோத்துட்டோம், இவருக்கு முன்னாடி நம்ம தோத்துட்டோம், இத்தனை ஆண்டு காலமாக நம்ம ஆட்சியில் இருந்தும் தோற்று போயிட்டோம், இவ்வளோ பணம் இருந்தும் தோத்துட்டோம், அதிகாரம் இருந்தும் தோத்துட்டோம், என்கிட்ட இவ்வளோ ஓட் பேங்கிங் இருக்குது, அவ்வளோ ஓட் பேங்கிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஒத்த நபர் வந்து ஸ்டெடியாக வந்து நின்னதுக்கப்புறம் ஒட்டுமொத்த பயல்களுக்கும் செதஞ்சு போயிட்டானுங்க அந்த இதில். அதனால் இவ்வளவு இழிவான இவ்வளவு கேவலமான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறானுங்க. நான் என்ன சொல்கிறேன், உனக்கு இதை விட ஒரு நல்ல பொழப்பு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேள், நான் உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன். ஏற்பாடு பண்ணித்தரேன். ஆனால் இந்த மானங்கிட்ட பொழைச்சி அது மூலம் சம்பாரித்து அந்த காசை கொண்டு போய் உன் குடும்பத்தில் உள்ள பொண்டாட்டிக்கோ பிள்ளைங்களுக்கோ யாருக்காவது நீ வாங்கி கொடுக்குறேன்னா, நீங்கள் இவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களாடா, உங்களுக்கு கூசாத உடம்புன்னு கேட்குறேன். தம்பி, நமக்கு தன்மானத்தோடு வந்து வளர்ந்த ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்படி அடுத்தவர் மீது அவதூறு பரப்பி அவரை அசிங்கப்படுத்துறது மூலமாக ஒரு காசை வாங்கி திங்கிறிய சரிக்குமா? நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன், நான் ரொம்ப வேறு மாதிரி போக வேணான்றதுனால ரொம்ப டீசெண்டாக போய்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கள் தலைவரை வந்து நீங்கள் அண்ணன் நீங்கள் தொட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா, மயிராச்சின்னு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் உடச்சிட்டு நான் களத்தில் இறங்கிடுவேன். ஒரு வேலை விட மாட்டேன். எவன் எங்கெங்கே போன வந்த என்னென்ன வேலை செஞ்சுருக்கிற, எவ்வளோ ஊழல் பண்ணிருக்க எல்லாமே தெரியும். இந்த பெண் நிறுவனம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு நீ உட்காந்து ஆடிட்டு இருந்து வச்சுக்க, இருக்கிற ஆம்பளைங்க அத்தனை பேரும் அசிங்கப்பட்டு போவீங்க, நிப்பாட்டிங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். டேட்டாஸும் வச்சுருக்கீங்களா? எல்லாமே எடுத்து தான் தம்பி வச்சுருக்கோம். என்ன தம்பி 4.5 வருஷமாக என்ன தம்பி வேலை நமக்கு? பார்த்தேன் 6 மாதத்தில் ஆட்சி இவங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு அதுலேருந்து இவங்க எல்லா கேவலமான வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்கல்ல. அன்றைக்கி ஆரம்பித்ததான் அவங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் எடுத்து என்டையராக வச்சுருக்கிறோம். என் தலைவனை தனிப்பட்ட முறையில் தொட்டேன்னா உன் தனிப்பட்ட எல்லா வண்டவாளமும் வெளியில் வரும். ஏன்னா யார் தான் நீ பேப்பரை பார்த்து படிக்கல? எடப்பாடி பழனிசாமி பேப்பரை பார்த்து தான் படிக்கிற, ஸ்டாலின் அவர்களும் பேப்பரை பார்த்து தான் படிக்கிறேன். இது ஒரு பெரிய குற்றம் மாதிரி இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் நடக்குதுன்னு இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, புரியுதுங்களா? இவர்கள் எல்லோரும் வந்து மெத்தப்படுத்த மேதாவி நினச்சிக்கிட்டு பேசுகிறானுங்க. டே, ஒரு மக்களுடைய பேரன்பை சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்லாத நீங்கள் இவரை குறித்து எங்கள் தலைவரை குறித்து பேசாத. நான் அவ்வளோதான் சொல்லுவேன், புரியுதா? நீ தோத்துட்டன்றது உனக்கும் தெரியும், நீ கக்கூசில் உட்காந்து அழுதுன்னு எங்களுக்கும் தெரியும். என்ன நீங்கள் வந்து வீரவசனம் தயவு செஞ்சு பேசாத. உன் தோல்வி எந்த அளவுக்குனாக்கா, நீ வந்து பரிவாரத்தில் இங்கே உட்காந்துருக்கிற பெரிய மாமன்னன் உட்காந்துருக்கோன்றதுனால நீ வெற்றி பெற்று நினச்சிருக்காத. களத்தில் அன்றைக்கி எங்கள் ஆள் இல்லை, தளபதி இல்லை, இன்றைக்கி இருக்கிறாரு. உன்னுடைய சாம்ராஜ்யம் எப்படி உன் கண்ணு முன்னாடி சரியுது, உன்னுடைய வழியாக வந்து ஆட்சி முறை எப்படி ஒழியுதுன்றது நீ பாரு, உன்னை ஒழிச்சே தீருவோம். ஓகே, நான் அவங்க பரப்புற அவதூறும் தப்பு தான். ஸோ நம்ம அடுத்த ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, இஸ்லாமியர்களோட ரமலான் நோன்பு காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் அந்த மாநாட்டில் பேசியிருந்தாங்க, என்னென்னா இஸ்லாமியர்களோட காவல் தெய்வமே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான்ன்ற மாதிரி அமைச்சர் நாசர் அவர்கள் பேசியிருந்தார். பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய
பெருமையான விஷயம் தானே, பெருமையான விஷயம். சரி, சரியான இஸ்லாமியர் கேட்டானா செருப்பு கழட்டி அடிப்பான். ஏன்னா யாரை கொண்டு போய் யாரோட ஒப்பிடுறன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஈடு இணையே இல்லாத ஒருவன் நம்ம சொல்கிறோம், ஓகேவா? தனித்தவன், இறைவன் என்பவன் தனித்தவன், அவன் யாராலையும் பெறப்படவும் இல்லை, யாரும் அவனை பெறவும் இல்லைன்னு சொல்கிறோம். அப்படி தனித்துவமற்ற ஒரு இறைவனை நீங்கள் ஸ்டாலினோட ஒப்பிட்டு பேசுனீங்கன்னாக்கா சரியான இஸ்லாமியர் பார்த்தா செருப்புகள் அடிப்பானுங்க. புரியுதா? இது முதல் விஷயம், மிக மோசமான தவறான ஒரு உதாரணம். ரெண்டாவது, இந்த ரமலான் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு முதல்ல அந்த கான்செப்டே முதல்ல புரியல. நீங்கள் கோடி கோடியாக பணம் சம்பாரிச்சுட்டு நீங்கள் உதவி செய்கிறது, நீங்கள் வந்து கொள்ளடிக்கிறது, அதை வச்சு ஏதாவது மக்களுக்கு வந்து எலெக்ஷன் வந்தால் காசை கொடுத்துட்டு சுற்றுறீங்களே, அந்த உருட்டு கிடையாது. ரமலான் என்பது ஏழைகளுடைய பசியை பங்கு வைப்பது. இப்படி ஏழைகளுடைய பசியை பங்கு வைப்பது தான் ரமலான். அதாவது எவன் ஒருவன் ஒரு மனிதனுடைய பசியை உணர்கிறானோ அவன்தான் இன்னொரு மனிதனை, சக மனிதனை சகோதரத்துவத்தோடு தோழமையோடு அவனுடைய பசியை உணர்ந்து அவன் வாழ்வையை உணர்ந்து இவன் வந்து நல்ல மனிதனாக நல்ல இணக்கமாக சக மனிதனோடு பழகுவான் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ரமலான் நோன்புன்றது. அந்த நோன்புன்றது இஸ்லாமியர் பசித்திருக்கும் பொழுது நீங்கள் பசியை உணருங்கள்னு சொல்லலை. அண்டை வீட்டார் பசித்திருக்கும் பொழுது தான் நீங்கள் அந்த அண்டை வீட்டார் பசித்திருக்கும் பொழுது நீங்கள் உணவு உண்ணாதீர்கள் தான் மார்க்கம் போதிச்சிருக்கு. அப்போ அண்டை வீட்டார்னா அவன் இஸ்லாமியர் அர்த்தம் கிடையாது. உலகம் முழுக்க வாழக்கூடிய, நீங்கள் எத்தியோப்பியாவில் வாழக்கூடிய நபராக இருக்கட்டும், சென்னையில் வாழக்கூடிய நபராக இருக்கட்டும், அவன் பசியை நீங்கள் சக மனிதனாக உணருங்கள். அதற்கு பிறகு ஜக்காத்துன்னு சொல்கிறோம். அதாவது நீங்கள் 100க்கு 2.5% கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய அந்த காசை பிரித்து உதவி செய்யணும். இது ஜக்காத். அப்போது நீங்கள் 2.5%, 2.5%, புரியுதுங்களா? இப்போ 100 ரூபாய்க்கு 2 ரூபா 50 காசு கணக்கு. இந்த மாதிரி உங்களுடைய வருவாய் எவ்வளவோ அதிலிருந்து இவ்வளோ எடுத்து கட்டாயமாக அந்த ரம்லானில் நீங்கள் அந்த ஏழைகளுக்கு உதவணும். முதல்ல யாருக்கு உதவணும்? ரத்த சொந்தங்களுக்கு உதவணும். உங்களுடைய உறவு முறைகளே ஏழ்மை பெற்றிருப்பாங்கள்ல அவங்களுக்கும், அப்புறம் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், வழிபோக்கர்கள், அடிமைகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். அப்போ முழுக்க முழுக்க உதவி செய்வதற்காகவும் பசியை உணர்வதற்காகவும் மனிதனை மனிதனாக சமத்துவத்தோடு பார்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது அந்த ரம்லான் நோன்புன்றது. இந்த ரம்லான் நோன்பு இவ்வளவு புனிதமான நோன்பு இருக்கும் பொழுது இஸ்லாமியரின் காவல் தெய்வம் ஸ்டாலின்னு ஒரு ஆள் நீ பேசுகிறனா நாசரு, உன்னை வந்து மக்கள் இஸ்லாமியர் செருப்புகள்கிட்ட அடிப்பான அடிக்க மாட்டானா? இது எவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தைன்னு இருக்குல்ல. நீங்கள் உன் அரசியல் பொழப்புக்காக, அரசியல் பிச்சைக்காக நீங்கள் எந்த கர்மத்தை வேணால் பண்ணிட்டு போ. ஆனால் ஒரு மார்க்கத்தோடு கொண்டு வந்து இறைவனுக்கு ஒப்பிட்டு ஒரு மனிதனை, அது ஸ்டாலின்லாம் ஒரு ஆள்னு கொண்டு வந்து நீ வந்து இங்கே இஸ்லாமியுடைய இந்த புனிதத்தை கெடுக்கிற மாதிரியான விஷயத்த பேசுனீங்கன்னாக்கா மரியாதை கெட்டு போயிடும் உங்களுக்கு. புரியுதா? இந்த அரசியல் பிச்சைக்குள்ளே இந்த மதத்தை அவன் தான் உட்காந்தும் காலங்காலமாக மதத்தை திணிச்சு மதத்துக்குள்ளே பிளவாடக்கூடிய வேலை செய்கிறான்னா, நீ இஸ்லாமியின் போர்வையில் இருந்துக்கிட்டு ஒருத்தவங்க சரின்னு வச்சுக்கேன் பிஞ்சு போயிடும். ஒரு அமைச்சரை மக்கள் தான் தம்பி. நான் இப்போ நான் சொன்னேன் மக்கள் சரியான இஸ்லாமியர்கள் நீங்கள் உலகம் முழுக்க இருக்கிறான். இங்கே என்னமோ ஒரே ஒரு மூத்திர சந்தில் உட்காந்துட்டு கிடையாது. இவனுங்க வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் நம்மளை சிறுபான்மை நீங்கள் நினச்சி அடிக்க வச்சுருக்காங்க தெரியுமா? உலகில் ஆகப்பெரும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நபரை சிறுபான்மையை நீ மாற்றி வச்சிருக்கல. இதைத்தான் நான் சொல்கிறேன். அவங்கெல்லாம் இதை கேட்டாக்கா உன் நிலைமை என்ன ஆகுன்றது நீ யோசிச்சு பாரு. நான் ரொம்ப சிம்பிளாக அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நாசர்கிட்ட சக்கராத்து வேதனைன்னு சொல்லுவாங்க. அதாவது மரண வேதனை, மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது உனக்கு அந்த உயிர் பிரியக்கூடிய தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை தான் நாவல வரணும் இறக்கும் போதுன்னு சொல்லுவாங்க. உனக்கு அது வருமா? ஸ்டாலின் தான் எங்களுடைய கடவுள், நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கூப்பிடுவியா? ஸ்டாலின் வந்து நீங்கள் செத்ததுக்கப்புறம் இறைவன்ட்ட வந்து உங்களுக்காக உங்களுடைய நன்மை தீமைக்காக வந்து அவர் வந்து வாதிட போகிறாரா? நீ சேர்த்து வச்ச நன்மை தீமை தான் உனக்காக வந்து நிற்குமே தவிர உன்னுடைய காசு, பணம், அதிகாரம், பதவி 10 காசுக்கு பிரயோஜனப்படாது. ஏன்னா எங்களுக்கு போதிக்கப்பட்டதே இந்த மார்க்கத்தில் இந்த உலகம் என்பது உனக்கு சோதனை களம், இந்த சோதனைக்காகத்தான் உன்னை இறைவன் படைத்தான் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. உனக்கு தேவைக்கான, உனக்கு மறுமைக்கு தேவை நன்மையை சம்பாரிச்சிட்டு வான்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ரமலானை இந்த இஸ்லாமியர்கள் விஷயத்தில் நீங்கள் வந்து கேவலப்படுத்தக்கூடிய வேலை எவனாக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா போன வருஷம் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு புனித ரம்லானில் நோன்பு வைத்த நோம்பாளிகளுக்கு குப்பை வண்டியில் கொண்டு வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய தலைமையில் வந்து உணவு கொடுத்தாங்கன்னா அவன் எவ்வளவு கேவலமாக இஸ்லாமியரை திமுக பார்க்குறான். அதுக்கு நீ இஸ்லாமியர் போர்வையில் உட்காந்துட்டு முட்டு கொடுக்குறேன்னா என்ன செய்யலாம்? அதுதான் சொன்னேன். நீங்கள் மார்க்க விஷயத்தில் விளையாண்டிங்கனாக்கா இந்த கட்சி இந்த பேரம் அந்த பேதெல்லாம் கிடையாது. அதுக்கு அப்பாற்பட்டு செம்மையாக எங்கெங்கிருந்தோ நீங்கள் வந்து பேச்சு வாங்க வேண்டியது இருக்கும். நிப்பாட்டிக்கங்கன்றேன். திரும்பவும் அந்த வேலூரில் திரு விஜய் அவர்கள் பேசினதையும் நம்ம பார்க்கலாம். என்னென்னா இந்த கரூர் சம்பவத்தில் வந்து ஏமால தான் பழிய போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருந்தாரு. உண்மையாலே என்ன தான் நடக்கும், என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல வந்த விஷயம் என்ன? தம்பி, நான் வெளிப்படையாக உங்கள்கிட்ட ஒன்று, நம்ம ஏற்கனவே இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்தப்போ நம்ம 2 பேர் மட்டும்தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். கரெக்டுங்களா? யாருமே அந்த நேரத்தில் யாருமே பேசக்கூடிய சூழல் இல்லை, பேசலை. நான் அன்னைக்கே உங்களுக்கு தளபதி என்ன நிலைமையில் இருந்தால் நான் சொன்னேன்.
தளபதி விஜய் அவர்கள் அழுது ரொம்ப மனசு சோர்வடைஞ்சு உணவை கூட எடுத்துக்கொள்ளாமல் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். ரொம்ப அழுதார், மனவேதனையில் இருந்தான்னு சொன்னான் இல்லையா? அவ்வளோ வேதனை இருந்த அந்த வேதனையை அவர் போட்டு விடாமல் அரிச்சு கொண்டே இருக்கிறது. அவர் அதனால தான் சொன்னார், ஏன்டா இந்த விஜயை தொட்டோம், ஏன்டா அந்த மக்களை தொட்டோன்னு இதுக்கு நீ பதில் கொடுத்தே ஆகணும்னு சொன்னார்ல. இப்போ அதைத்தான் மறுபடியும் பகிரங்கமாக வெளியில் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு. எதற்காகடா அந்த பழியை தூக்கி ஏன் மேலே போட்டிங்கன்னு கேட்டாரா? இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நான் வந்தேன், நான் சொன்ன டேட்டுக்கு சொன்ன டயத்துக்கு நான் வந்துட்டேன். பாதுகாப்புன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்பது நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி தான். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய தவறுகளை நான் சொல்வதற்காக இது திட்டமிட்டு நடக்கப்பட்ட சதியான்றது இன்றைக்கி வழக்கில் போய்கிட்டு இருக்கிற பொழுது, ஆனால் சம்மந்தமே இல்லாத என்னை கொண்டு வந்து மாட்டி விட்டு இந்த நொடி வரைக்கும் எல்லோரும் வந்து அவர் தான் 41 பேரை கொண்டுங்களே. ஸ்டாலின் ஆட்சியில் வந்து மாறி மாறி கள்ளச்சாராய மரத்தில் கொண்டு அப்போ ஸ்டாலின் தான் கொண்டார்ல, ஏர் ஷோ வச்சு அவர் தானே கொண்டார். அதுக்கெலாம் அவர் பொறுப்பேற்றுட்டு ஆமாம் நான் தான் கொண்டு நீங்கள் சொல்லு திமுககாரன் இந்த கல்லாப்பட்டி கூட்டணியில் இருக்கிறவங்க எவனாவது பேச சொல்லுங்கள் பார்ப்போம். மனிதாபம் மட்டும் நீங்கள் வந்து எப்பயுமே சொல்லணும்ல, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து அப்படியே அழிச்சிட்டு மூடி மறைச்சிட்டு போயிடவே முடியாது. கிட்டத்தட்ட இந்த விஷயத்திற்கு நிச்சயமாக ஒரு நீதி கிடைக்கும் தம்பி. ஆட்சி மாறும் காட்சி மாறும், அன்னைக்கு இதில் எவெல்லாம் சம்மந்தப்பட்டானோ அத்தனை பேரையும் கன்ஃபார்மாக அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நிறைவாக ஒரு கேள்வி, அதே கூட்டத்தில் வந்து இந்த எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் இடையே தான் போர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஒட்டு மொத்தமாக திருட்டுத்தனம் தான் பண்ணுறாங்கன்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம், புரியுதுங்களா? விஞ்ஞான ஊழலில் எவ்வளோ தேர்ச்சி பெற்றவர் திமுக, கலைஞன்றது எல்லாத்துக்கும் தெரியும். சர்க்காரியா கமிஷன் என்ன சொல்லுச்சுன்னு தெரியும். சர்க்காரியா கமிஷன் ஊழலை பற்றி சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் இந்த நொடி வரைக்கும் உருட்டுறாரு தெரியுமா? எல்லாத்துலேயும் ஏறிக்கிட்டு என்ன தெரியுமா? என்ன உருட்டுறாரு சொல்லு பார்ப்போம். நான் மீசாவையை பார்த்தவன்ட்டு மீசாவை பார்த்தீங்களா தம்பி? நீங்கள் மீசாவில் கைது செய்யப்பட்ட நபரா? மீசா காலத்தில் கைது செய்யப்பட்ட நபர். ஷா கமிஷன் தெளிவாக சொல்லியிருக்கு, இவர் மீசாவில் கைது செய்யப்படல. இவர் ஏன் ஒரிஜினலாக கைது செய்தா அந்த வரலாறு தெரிஞ்சவன்ட்ட கேளு. டிஎம்கே ஐடிவி மாநாட்டில் கூட இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. அதைத்தான் சொன்னேன், உருட்டுறது. நீ மற்றவனை ஏமாத்துற மாதிரி இந்த சீனே போடாதீங்க. நீங்கள் மீசா காலத்தில் கைது செய்யப்பட்ட நபரை தவிர மீசாவில் கைது செய்யப்பட்ட கைது கிடையாது. ஷா கமிஷன் தெளிவாக சொல்லியிருக்கு. நீ ஏன் கைது பண்ணப்பட்டார், இவர் எந்த ரீசனுக்காக கைது செய்யப்பட்டார்னு மூத்த அரசியல்வாதிகள் இருப்பாங்கல்ல. இப்போ எங்கள் காங்கிரஸில் வேலுச்சாமிலாம் இருக்கார்ல, திருச்சி வேலுச்சாமிலாம், அவர் போன்ற நபர்கள்ட்ட கேளுங்க. இவர் தண்டவாளத்தில் ஏற்றுவாங்க. இந்த காலங்காலமாக உங்கள் ஒப்பன் கதை உருட்டின மாதிரியே இப்போ உட்காந்து உருட்டிகிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் நிப்பாட்டிக்கிங்க. அதெல்லாம் பட்டவத்தமாக எக்ஸ்போஸ் பண்ணால் நல்லா இருக்காது. இன்றைக்கி அப்பான்னு ஒரு பிராண்டுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிக்கிட்டு என்ன போகிற இடம்லாம் துண்டை வச்சு அடிக்கிறான் பார்த்தியா? மாநாட்டில் பார்த்தியா? உருட்டிட்டு அடிக்கிறான். குருநாதா என்ன குருநாதா உனக்கு ஸ்பெஷல் ஐட்டம் அடிக்கிறாங்கன்ற மாதிரி. இதுதான் உங்கள் நிலைமை. எங்கள் தளபதி விஜய் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய பிம்பம் மொத்தமாக உடஞ்சி போச்சு. இதற்கு மேலே அவரை உரசினீங்கனாக்கா ஒட்டு மொத்தமாக உங்களுடைய ரகசியத்தை வெளியில் சொல்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்காது, நிப்பாட்டிக்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி தம்பி.